அதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மாவட்ட வழக்கறிஞர் குழு இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு கிளையிலையும் எல்லாமே இருக்காங்க. அந்தந்த இடத்துல உடனடியாக நாங்கள் போய் ஸ்பாட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணனால் பயம்தான் நடைபெறுது. அப்படி நம்ம எங்களுடைய தவக சம்மந்தப்பட்ட ஒரு பேனரோ ரொம்ப பாதுகாப்பாக இருந்தால் கூட அதை வந்து அகற்ற சொல்லி வேணும்னே சில விஷயங்களை வந்து ஆளக்கூடிய அரசு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் அண்ணன் நல்லா செய்வாதாங்க எங்கள் ஓட்டு போட வரோம். இத்தனை 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து யார் நல்லது பண்ணியிருக்காங்க? எம்ஜிஆர், அண்ணா இந்த மாதிரி குறிப்பிட்ட தலைவர்களை தவிர யார் நல்லா பண்ணியிருக்கிறான்? மக்களை எல்லாரும் அடிமைப்படுத்த மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர 7 மணி நேரம் வந்துருக்குறோம். ஆனால் அதில் வந்து டிஎம்கே வந்து சதித்திட்டம் திட்டிருக்காங்க, வேறு எந்த இதுவும் கிடையாது. வந்துமே பார்த்தீங்கன்னா வர்ற வழிகள் ஃபுல்லாகவே டிஎம்கேவின் சதித்திட்டமாக எங்களை வந்து மறிச்சாங்க, கொண்டு ஓடி விட்டார்கள். ஏன் சேர் இல்லாமல் இருக்கும் தமிழ்நாட்டில்? எங்கே எச்சைங்க சை ஒரு சேர் கொடுக்கவங்க தமிழ்நாட்டில் ஆள் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் வரும்போது கூட 7 இடத்துல செக் பண்ணாங்க. நாங்கள் கஞ்சா கடத்திட்டா வரோம், கஞ்சா கடத்தின்னு வரோம், 100 ரூபா வாங்கிட்டு விட்றோம். நாங்கள் மனுஷங்களாக தாங்க வரோம், மனுஷங்க ஏற்று தாங்க வரோம். நாங்கள் ஒன்றும் கோட்டரும் கோழி பிரியாணிக்கும் வரலைங்க. அணியோடைய ஒருங்கிணைப்பாளராக சொல்லுங்கண்ணா, குறிப்பாக வந்து வழக்கறிஞர் அணியாக இருக்கிறீங்க, எவ்வளவு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது? கட்டாயமாக அதிகமான சவால்களை வந்து ஆளுங்கட்சிகள்கிட்ட அளவுக்கு அதிகமான இடர்பாடுகள் நிறையா வருது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆளுங்கட்சியோடைய ஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், பேனராக இருக்கட்டும், அவங்க கூட்டமாக இருக்கட்டும், எல்லாமே பப்ளிக்கில் ஓரமாக மெயின் ரோட்டில் நடைபெறுது. அப்படி நம்ம எங்களுடைய தவக சம்மந்தப்பட்ட ஒரு பேனரோ ரொம்ப பாதுகாப்பாக இருந்தால் கூட அதை வந்து அகற்ற சொல்லி வேணும்னே சில விஷயங்களை வந்து ஆளக்கூடிய அரசு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கட்டாயமாக அடிபணியாது. மிகப்பெரிய ஒரு எழுச்சி நம்ம கட்டாயம் இருக்குது. இந்த மாநாடு மூலமாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி இருக்குது. கட்டாயம் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழகத்தை வெல்லும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறதுனால உங்களுக்கு பொதுவாக ஒரு பயம் இருக்காது. இந்த மாதிரி காவல்துறையை ஏவும் போது வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு தொண்டருக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இல்லையா? கட்டாயமாக அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க வழக்கறிஞர் சார்? இதுக்கு வந்து தலைவருடைய பேச்சு கொள்கைகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் எல்லாருமே இது வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கட்டாயம் இதை தாண்டி வருவாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய ரசிகர், நம்ம தலைவருடைய கொள்கையில் தீவிரமான இதில் இருக்காங்க. அதனால் கட்டாயம் அதில் வந்து மீண்டும் அதை நாங்கள் வின் பண்ணுவோம், அதை வெற்றி அடைவோங்கிற அந்த பயணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணுறோம். கட்டாயமாக சக்ஸஸ் ஆகும். ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா உடனே நம்ம வழக்கறிஞர் அணியை தொடர்பு கொள்கிற நிலையில் இருப்பீங்களா? கட்டாயம் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தமிழக மாநில ஒருங்கிணைப்பு குழு இருக்குது, ஒன்று இருக்குது, அது மண்டல ஒருங்கிணைப்பு குழு இருக்குது. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மாவட்ட வழக்கறிஞர் குழு இருக்குது. அதேமாதிரி ஒவ்வொரு கிளையிலையும் எல்லாமே இருக்காங்க. அந்தந்த இடத்துல உடனடியாக நாங்கள் போய் ஸ்பாட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து 2026 வெற்றிமலை கண்டிப்பாக சூடும் என்பதை இளைஞர்கள் சார்பாகவும் நம்மளது தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கிறோம். சொக்கலிங்கபுரம் கீழிலேருந்து வந்திருக்கிறோம். சொக்கலிங்கபுரம், எட்டிச்சேரி, கரிவலவந்தநல்லூர், பனையூர், மீனாட்சிபுரம், சுற்று வட்டாரம் ஃபுல்லாக எல்லாருமே எல்லா இடத்துலையும் கிளை இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம். இவர் மீனாட்சிபுரம், நாங்கள் சொக்கலிங்கபுரம், அவர் எட்டிச்சேரி, பனையூர், எல்லா இடத்துக்குமே வந்துகிட்டே இருக்கிறாரு. அதிக சீக்கிரமா எல்லா இடத்துலயும் வந்து கண்டிப்பா வெற்றிமலை சூடுவோம். மாற்றமும் இல்ல. நாங்க எந்த கட்சியிலுமே கிடையாது. நாங்க அடிப்படை தொண்டு. நாங்க முதல்ல ரசிகர்களா இருந்தோம். ரசிகர்ல இருந்து அதுக்கப்புறம் தான் கட்சி. ஃபர்ஸ்ட்ல இருந்தே மக்கள் இயக்கத்துல இருந்து மக்களுக்கு தொண்டு சென்றோம். இனி அரசியலுக்கு வந்து மக்களுக்கு தொண்டு செய்ய நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக எங்களை வந்து வழிநடுக்க மறிச்சு வந்திருக்காங்க. ஆமா, வரும்போது நிறைய இடையூறுகள் கொடுத்துருக்காங்க. 1.5 மணி நேரத்தில் வர்றதுக்கு 7 மணி நேரம் வந்திருக்கிறோம். ஆனா அதுல வந்து டிஎம்கே வந்து சதித்திட்டம் திட்டிருக்காங்க, வேற எந்த இதுவும் கிடையாது. ஆமா, அவங்க சொன்னாங்க. ஆனா முறைப்படி நாங்க வந்து 1.5 மணி நேரம் நின்று நாங்கள் வந்து பாஸ் எடுத்து தான் வந்திருக்கோம். பாஸ் எடுத்து வந்துமே பார்த்தீங்கன்னா வர்ற வழிகள் ஃபுல்லாகவே டிஎம்கேவின் சதித்திட்டமாக எங்களை வந்து மறிச்சாங்க. மறித்து 1.5 மணி நேரத்துக்குரியதை 7 மணி நேரம் நாங்கள் சுற்றிருக்கோம். தாக்க முடியாது. அப்படி இருந்து நாங்கள் வந்தோம்ல, அதனால தான் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட அணிலுக்கும் புலிக்கும் வேட்டை வச்சா வந்துட்டு அணில் வந்து தோற்றுறோம், புலி வந்து. இப்போது புலி எங்கே இருக்கும்? கூண்டில் இருக்கோம், காட்டில் இருக்கோம். அணில் எங்கே இருக்கும்? மனுஷங்க கூட மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அணில் குஞ்சுகளாகவே இருந்தாலுமே மனுஷங்களாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். புலிங்க மாதிரி கூடிய சீக்கிரம் சீமானும் கூண்டுக்குள்ளே தான் போக போகிறாரு. அதாவது நாம் தமிழர் கட்சி கிடையாது,
நாம் தீவிரவாதிகள் கட்சி. அதுதான் இப்போது திமுககாரங்க வந்துட்டு பெரியாரை வச்சுருக்காங்க, கொள்கை தலைவராக வந்துட்டு நிறைய பேர் இப்போ பெரியார் இருக்கார், அம்பேத்கரை வந்துட்டு இது பண்ணுறாங்க. இப்போது கூட்டணியில் கூட விசிகா இருக்குது. அப்போ அவங்க யார் ஓட்டை வாங்குறாங்க? அவர் அப்படி வந்து சொல்கிறாரு. குறிப்பாக வந்து கிறிஸ்டின், நீங்கள் வந்து விஜய்னு கூப்பிடாதீங்க, ஜோசப் விஜய். பரவாயில்லைங்க, எப்படியா இருந்தாலும் அவங்க எங்கள் அண்ணங்க ஜோசப் விஜய்னு கூப்பிடுவோம், விஜய்னு கூப்பிடுவோம், தளபதின்னு கூப்பிடுவோம், தலைவரன்னு கூப்பிட்டு போகிறோம். அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்தோடனே இந்த இருக்கிற எல்லா கட்சிகளும் விஜய் எதிர்க்குது. கண்டிப்பாக பயம், வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் அண்ணனால் பயம்தான். இப்போது ஸ்டார்டிங்லேருந்து தலைவா படம் ரிலீஸ் அப்போது டைம் டு லீட் அப்படின்ற ஒரு டேக்லைனால ஆரம்பித்த பிரச்சனை தான் இது. அப்போது வந்துட்டு ஜெயலலிதாவோட இது இருந்துச்சு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அப்போலேருந்து படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா பிரச்சனையும் வந்துட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக கோட்டு படத்துக்கு கூட தலை அஜித்குமாரோடைய படத்தில் தான் வந்துட்டு ஒருத்தர் வந்து இறந்துட்டார். அதே தான் கரெக்டாக சொன்னார். அதே மாதிரி தான். எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டிட்டு வந்து தற்கூரிகள், அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது, அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சினிமாலேருந்து வந்தோடனே ரசிகனாக ஓடி வந்துட்டான், அவங்க ஓட்டெல்லாம் போட மாட்டான், அவன் விஜயை தான் பார்க்க வரான். எங்கள் அண்ணனை பார்த்தாங்க ஓட்டு போட வரோம். எங்கள் அண்ணன் நல்லா செய்வாதாங்க எங்கள் ஓட்டு போட வரோம். இத்தனை 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து யார் நல்லது பண்ணியிருக்காங்க? எம்ஜிஆர், அண்ணா, இந்த மாதிரி குறிப்பிட்ட தலைவர்களை தவிர யார் நல்லா பண்ணியிருக்கிறான்? மக்களை எல்லாரும் அடிமைப்படுத்த மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர ஓட்டாக தான் பார்க்குறாங்க. மக்களாக பார்த்து மக்கள்களாக ஒரு உயிராக பார்த்து எந்த மாநாட்டிலையாவது தண்ணி வச்சுருக்காங்களாங்க? எந்த மாநாட்டிலையாவது இந்த மாதிரி மருத்துவ வசதி இருக்காங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். மருத்துவ வசதி சும்மா கேம்பை மட்டும்தான் போடுவாங்க. ஆளுங்க இருக்காங்களா? தண்ணி இந்த மாதிரி இருக்கா? சாப்பாடு போட்டு திமுக இளைஞர் அணி 2வது இளைஞரோட மாநாடு நடந்துச்சுல, முக்கால்வாசி கூட்டம் பிரியாணி வாங்கி திங்க தாங்க போயிருந்துச்சு. அதை போய் எந்த மீடியா, சன் நியூஸு, அதெல்லாம் மீடியான்னு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. அந்த மீடியா எல்லாம் எதை கவர் பண்ணி இப்போது மக்கள்லாம் வெயிலுக்காக சேர தூக்கிட்டு போகிறாங்க. என்ன தெரியுமா கவர் பண்ணுவாங்க? மாநாட்டிற்கு வந்த அனைத்து மக்களும் சேரை தூக்கி கொண்டு ஓடிவிட்டார்கள். சேர் இல்லாமல் இருக்கும் தமிழ்நாட்டில். எச்சைங்க ஒரு சேரு கொடுக்கவங்க தமிழ்நாட்டில் ஆள் இல்லை. பஸ்ஸு விட்டால் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்களா? பண்ணிக்கோ. வேறு லைசன்ஸ் ரினியூவல் பண்ண முடியாது. எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வரட்டோங்க. இதுக்குன்ட்டு என்னென்ன நம்மளுக்கு வச்சு பண்ணாங்களோ அத்தனைக்கு பதிலடி கொடுத்தே தீருவோம். கண்டிப்பாக நாங்கள் வரும்போது கூட 7 இடத்துல செக் பண்ணாங்க. நாங்கள் கஞ்சா கடத்திட்டா வரோம், 100 ரூபா வாங்கிட்டு விட்றோம். நாங்கள் மனுஷங்களாக தாங்க வரோம், மனுஷங்க தாங்க வரோம். நாங்கள் ஒன்றும் கோழி பிரியாணிக்கும் வரலைங்க. இங்கே நிற்கிற அத்தனை பேரும் யாருக்காச்சும் ஒரு 100 ரூபா கொடுத்துருப்பாங்களா? கூப்பிட்டு வந்துருக்காங்களா? கொடுத்தாங்களாண்ணே? ஆனால் உங்களுக்கு எல்லாம் எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்காக இன்றைக்கி வீக் டே சரிங்களா? வீக் டேயில் நாங்கள் வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு நம்மளுடைய அதாவது அண்ணனை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்துக்காக, ஒரு ஏக்கத்துக்காக தான் வந்திருக்கிறோம். கைது பண்ணாங்கன்னா கைது பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்க? பயம். வர்றதுக்கு தடை பண்ணாங்க. ஏன் சேப்பாக்கத்தில் ஒரு போராட்டம் நடந்துச்சே, என்னாச்சு? சுத்த விட்டாங்களா? டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் திருப்பதியே கொண்டு போய் விட்டேன்ற மாதிரி எங்கள் அண்ணன் அடுத்து கொண்டு போய் நாங்கள் எங்கே விடுவோம்? செஞ்சாச்சு ஹோட்டலில் விடுவோம்.